ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினெட். இன்றைக்கி வீடியோவில் இந்த டேஸ்டியான முறுக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் வெளியில் எங்கேயும் போய் நம்ம வாங்க முடியாது. வீட்டிலையே சிம்பிளாக செய்யறதா இருந்தால் எவ்வளோ வசதியாக இருக்கும். அதுவும் மாவு ஊற வைக்காமல் அரைக்காமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு இது மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியாக செய்யலாம். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த அளவு மாவுக்கு 20 முறுக்கு வந்தது. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இட்லி செய்கிறதுக்கு எடுத்துக்கிறோமே அந்த மாதிரி துணி எடுத்துக்கலாம். அதில் இந்த மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதுபோல் சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஓரங்களை சேர்த்து மாவு வெளியில் வராதபடி மூடிக்கலாம். துணியை கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுபோல் மூடிட்டு லேசாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே துணியை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். அதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த கொப்பரை வச்சு அது மேலே இந்த மாவை வச்சு மூடி குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். கோதுமை மாவில் க்ளூட்டன்கிற எலாஸ்டிக் தன்மை இருக்கும். அது மாதிரி வராமல் அரிசி மாவு மாதிரி ஆகிறதுக்காக தான் இது மாதிரி ஸ்டீம் குக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயாச்சு. இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். மாவு நல்லா வெந்திருக்கு. இது போல் கட்டியாக இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். ஆறினதும் இது போல் லேசாக உடைச்சா உதிர்ந்துடும். இப்போ இந்த மாவை சின்ன பீசஸாக உடைச்சிட்டு ஒரு உலர்ந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை நைஸாக பவுடர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு பார்க்குறதுக்கு ரொம்ப கட்டியாக தெரிஞ்சாலும் பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈஸியாகவே பவுடர் ஆகிடும். அதில் கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு உலர்ந்த பவுலில் இந்த மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் சமையல் பண்ணும்போது ஸ்டீம் குக் பண்ணி வச்சுக்கிட்டா கூட தேவைப்படும் பொழுது எடுத்து இது போல் முறுக்கு செய்யலாம். இப்போ இந்த மாவில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்காக நான் 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளோ ஓமமோ எதோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கையால் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ண மாவை டேரெக்டாக தான் எடுத்துருக்கோம். இந்த மாவை சலிச்சு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நெய்யோ வெண்ணெயோ கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. அதிகமாக ஆட் பண்ணினா முறுக்கு தூள் ஆகிடும். இப்போ அந்த எண்ணெய் மாவில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆறினதுக்கு அப்புறமா கலந்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது எண்ணெயை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். முதலே தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் தேவையான அளவு எவ்வளவுங்கிறது தெரியும். மாவை ரொம்ப கட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடக்கூடாது. இது போல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும், பிழியவே முடியாது. இப்போ நான் 1 ஸ்டார் அச்சுள்ள இந்த நாளையை எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதில் முதல்ல எண்ணெயை தடவிக்கலாம். இந்த நாளையில் உள்ள தடவின மாதிரியே இந்த வெளிப்பக்கத்துலேயும் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம மாவை அரை அல்லது 3/4 பாகத்துக்கு மட்டும் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஆவியில் வேக வச்சோம் இல்லையா, அந்த துணியிலையே முதல்ல பிழிஞ்சு காட்டுறேன். நான் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி ரவுண்டான ஷேப்பில் செய்கிறேன். உங்களுக்கு தேங்குழல் அச்சில் பிழியறது பிடிக்கும்னா அந்த அச்சில் கூட பிழிஞ்சிக்கலாம். நான் இப்போ துணியில் பிழிஞ்சிட்டு அதை எடுத்து மாவில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக கரண்டியோட பேக் சைட்லேயோ அல்லது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக எண்ணெயிலே கூட பிழியலாம். ஆனால் இது ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் 1 ஈட்டுக்கு தேவையானதை பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சதும் இதில் 1 by 1 அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரண்டியில் செய்கிறதா இருந்தால் 1 செஞ்சுட்டு அதை எண்ணெயில் போட்டுட்டு அடுத்தது பிழிய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த துணியில் செய்யும்போது ஈஸியாக ஒரே டயத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க முடியும். எண்ணெயை நல்லா சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா முறுக்கையும் ரெடி பண்ணியாச்சு. முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. பார்க்க அரிசி முறுக்கு மாதிரியே இருக்கும். நம்ம சொன்னால் தான் தெரியும். ஒருவேளை கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவில் கூட இதே போல் செய்யலாம். முறுக்கு கையால் உடைச்ச உடனே உடையிற மாதிரியும் வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் மாவை இது போல் கை சுத்து முறுக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ராக்டிஸ்க்காக இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம்.
ஒரு ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.